வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 7 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியில சந்திராஷ்டமம் என்பது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய அவசியம் இன்று இருக்கு. என்ன காரணம்னா, யாரோ ஒருத்தர்கிட்ட நாம நம்பிக்கையின் பாலாக ஏமாறப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக ஏமாற்றம் என்பது இருக்கவே கூடாது. அதன் காரணமாக ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எவரிடமும் பேச வேண்டும். பொறுமை மிக மிக அவசியம், நிதானம் அவசியம். முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நாளாக இருக்கு. எந்த காரியமாக இருந்தாலும் இன்று நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளும் போது வெற்றி என்பது நிச்சயம். இந்த வெற்றி என்பது எப்படி இருக்கும்னு சொன்னால் நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். ஆக ஆண்டவனுடைய அருள் இன்று உங்கள் பக்கம் சாய்வதால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடலாம். ஈடுபடக்கூடிய முயற்சி உங்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் நன்மையை தரும். மிதுனராசி என்பவர்களுக்கு சற்று மனக்கவலை என்பது அதிகமாக இன்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு தான் கவலை இல்லை சார்? இந்த பூமியில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு நாள் நல்ல நாள், ஏதோ ஒரு நாள் தப்பான நாளாக இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். இந்த கவலையை பட்டு அதை நினச்சி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு பதிலாக எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை நினைச்சு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவது மிக மிக அவசியம். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பொருளாதார நிலையில மிகப்பெரிய லாபங்கள் காணப்படும். பண வரவு அதிகப்படும். நீங்க நினைச்ச காரியத்தில் நினைச்ச விதத்தில் நடத்தி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய தீய வினைகள் யாவும் அழிந்து நல்லபடியான எதிர்காலம் உங்கள் கண் முன்னால் வந்து தோன்றும். சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம். நண்பன் ஒருவன் நல்லவனாக இருந்தால் போதும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை அமையக்கூடிய நாள். ஜென்ரலாக நண்பர்களை நம்புவதுங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு நண்பரின் மூலியமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையப்பெறும். கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். தடையையும் தாமதத்தையும் தவிர்ப்பது எப்படி? முன்கூட்டியே சில விஷயங்களை தீர்மானிக்கும் பொழுதும் ப்ரோஆக்டிவாக முன்னாடியே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மணி நேரம் முன்னாடியே செல்வதனால எந்த தப்பும் இல்லை. அப்படிப்படும்போது அப்படி பிளான் செய்யும்பொழுது தேவையில்லாத நேர வீண் பண்ணுவதையும் தவிர்க்க முடியும். அதே மாதிரி தடைகளையும் வெல்ல முடியும். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். உற்றார் உறவினர் குடும்பத்தாருடன் சென்று ஒரு பிக்னிக்கு, ஒரு டூரு, நல்ல நிகழ்வுகள், நல்ல பரிமாற்றங்கள், நல்ல சிந்தனைகளை பேசுவது, இது மாதிரியான அமைப்புகளை தரக்கூடிய நாள். இந்த நாள் நீங்கா நினைவுகளை மனதில் வீசும். விருச்சிக ராசினியர்களுக்கு சற்று எதிரிகளுடைய தொல்லை இருக்கக்கூடிய ஒரு நாள். எதிரிகளுடைய தொல்லைனா என்ன? நாம் நல்லா போயிடக்கூடாது, வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள்கள் தான் எதிரின்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை போடக்கூடியவர்கள். இவங்கள்டேருந்து விலகினாலே போதும், அதுவே முக்காவாசி வெற்றி நமக்கு கொடுத்துரும். துஷ்டனை கண்டால் தூர விலகு தான் பெஸ்ட் ஆப்ஷன். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள் மனதில் அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாள். பல கஷ்டங்களுக்கு பிறகு, பல சங்கடங்களுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய போவதற்கான சிக்னல்லாம் வரும். இன்னைக்கு ஆரோக்கியமான நட்பு, அருமையான உறவு, நல்ல அன்பு, பாசம், இதன் மூலியமாக வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். மகர ராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் மிக முக்கிய திருப்பங்களை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் துறை, ஹோட்டல் துறை,
ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூம், இதையெல்லாம் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் திருப்புமுனை தரக்கூடிய நாள். கும்பராசி நேயர்களுக்கு சற்று சங்கடங்களை தரக்கூடிய நாள். உண்மையை சொல்றோம், சங்கடங்கள் என்பது எப்பவுமே எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கு. நாம எப்படி அதை கையாளுறோம் அப்படிங்கிறத வச்சுதான் அதோடைய தன்மை என்பது மாறும். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய சங்கடங்கள் என்பது எப்பவுமே டெம்பரரி தான். எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி, அது ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி பரீட்சை வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். இந்த பரீட்சையில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மீனராசி என்பவர்களுக்கு சற்று உடலிலும் மனதிலும் தேவையில்லாத அசதி என்பது காணப்படும். உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்பட்ட ஒரு மனிதன் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பது விதி. ஏன்னா சிலது தப்பாக வரும் அவுட்கம். நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டியது எல்லாமே மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி ஓய்வு தர வேண்டும். தியானத்தில் இன்று ஈடுபடும் பொழுது மிக மிக அருமையான பலன்கள் நடைபெறும். இன்று 7 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.